பிள்ளையார்பட்டியில் கஜமுக சூரசம்ஹாரம். விநாயகருடன் போர் புரியும் வகையில் கையில் வேலுடன் சுற்றி சுற்றி வலம் வந்து மிரட்டிய கஜமுகன். திரளான பக்தர்கள் முன்னிலையில் தனது வலது தந்தத்தை கையில் எடுத்து வதம் செய்த கற்பக விநாயகர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவிலில் கஜமுக சூரசம்ஹாரம் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இக்கோவில் சதுர்த்தி விழா கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இன்று நடைபெற்ற கஜமுக சூரசம்ஹாரம் விழாவை முன்னிட்டு திருநாள் மண்டபத்தில் வெள்ளி யானை வாகனத்தில் உற்சவர் விநாயகர் வாள், வில், அம்பு ஆகியவற்றுடன் எழுந்தருளினார். அங்கு அவருக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து யானை தந்தத்துடன் எழுந்தருளிய கற்பக விநாயகர் மேளதாளங்களுடன் கிழக்கு கோபுரம் வழியாக திருவீதியை சூரனுடன் சுற்றி தெப்பக்குளத்தை வலம் வந்தார். அங்கு விநாயகர் பெருமானை கஜமுகன் 3 முறை சுற்றி வந்து ஆர்ப்பரித்தார். பின்பு யானை முகத்தில் காணப்பட்ட சூரனுடன் விநாயகர் போரிட்டார். தொடர்ந்து சூரனின் யானை தலையை தனது தந்தத்தால் கொய்து வதம் செய்யும் சூரசம்ஹாரம் நடைபெற்றது. அதன் பின்பு தீப ஆராதனை காட்டப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயகரை தரிசித்தனர். சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி நடைபெற்ற இடத்தில் கற்பக விநாயகரை வரவேற்று பெண்கள் வண்ண வண்ண மலர்களால் பூக்கோலம் விட்டனர். பின்பு விநாயக புராணம் வாசிக்கப்பட்டது.